Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் என்னோட டேபிளை ஆன்லைன் கிளாஸ்க்காகவும் ஆன்லைன் ஒர்க்குக்காகவும் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த கொரோனா சுச்சுவேஷன்னால் இப்போல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைன் கிளாஸ் மூலமாக. பெரியவங்க வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற பேரில். ஸோ வீட்லேயே வந்து நீட்டான கம்ஃபர்டபுளான டேபிள் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட ஒர்க்கை வந்து இன்னும் பெட்டராகவும் மோர் ப்ரொடக்டிவாகவும் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் ஸ்டடி டேபிள் இல்லை ஒர்க் டேபிள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் நான் என்னோடய பர்பஸ்க்காக வச்சுருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே கட்டாயம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட தேவைக்கு ஏற்றபடி. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்னால் இதில் ஒரு சில விஷயங்கள் தேவையாக இருக்கும், ஸ்டாஃப்னால் அதாவது ஒர்க்கிங் பீப்புள்னால் ஒரு சில விஷயங்கள் தேவையாக இருக்கும். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸை வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ இல்லாமல் கொடுக்குறேன். சப்போஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தோணியிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னடா கார்ட்ஸ் எல்லாம் தொங்க போட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே வந்து புக் மார்க், ஒரு கைண்ட் ஆஃப் புக் மார்க் தான், மேக்னெட்டிக் புக் மார்க். பிடிஎஸ் ஃபோட்டோ கார்டில் பண்ணின மேக்னெட்டிக் புக் மார்க். இது வந்து ரெட்ஷன் கண்டுபிடிச்ச ஐலண்டோட மேப். அதை வந்து ஒரு பொக்கிஷமாக தான் பாதுகாத்துட்ருக்கேன் கொஞ்சம் மாதமாக, அதனால் அதையும் இதில் தொங்க விட்டுடலாம். இந்த பிளேஸில் வந்து நீங்கள் இது உங்களை அதிகமாக மோட்டிவேட் பண்ணுதோ, ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்குதோ, இல்லை நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் இதில் முடிஞ்சால் ஹேங் பண்ணி வச்சுக்கோங்க. மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை கூட நீங்கள் இதில் ஒட்டி வைக்கலாம், இல்லை தொங்க விடலாம். ஒரு வழியாக டேபிள் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ நான் டேபிளில் வந்து என்னென்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கேங்கிறத உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். இந்த அழகான குட்டி ட்ராயரில் வைஃபை மோடம் இருக்குது, அப்புறமா கொஞ்சம் பேப்பர் கட்டிங் வச்சுருக்கேன். நான் சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் வந்து வச்சுருப்பேன். இப்போ ரச்சனா அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அழகாக கரெக்டாக கட் பண்ணுறது ஒரு கலை தானே. இந்த செகண்ட் ட்ராயரில் வந்து நான் ஒரு சில இம்பார்ட்டண்டான கார்ட்ஸ், அப்புறமா ஒரு சில ஃபோன் நம்பர்ஸ், நோட்ஸ் இந்த மாதிரியான எல்லாம் கொஞ்சம் வச்சுருப்பேன். 2 எக்ஸ்ட்ரா எரேசர்ஸ் உள்ளே கிடக்கு. இந்த ட்ராயரை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம். மொபைலையும் பவர் பேங்க் அந்த மாதிரியான வேறு டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான டேட்டா கேபிள். மேக்ஸிமம் ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் மொபைலில் தான் பண்ணுவேன், ஸோ எனக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது ட்ராயரில் வந்து கொஞ்சம் பேட்ரிலாம் இருக்குது. 4வது ட்ராயரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் பேப்பர் கிளிப்ஸ் வச்சுருக்கேன். இன்னொரு குட்டி பாக்ஸில் வந்து கொஞ்சம் ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். இது கூட எதுக்குன்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வந்து சம்டைம்ஸ் நமக்கு தேவைப்படும். எனக்கு நிறைய தடவை தேவைப்பட்டிருக்கு இந்த மாதிரி. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு எனக்கு இது, அதான் இங்கே வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் டேக் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இந்த ஹோல்டரில் பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு அவசரத்துக்கு ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் தான் இதில் வச்சுருப்பேன். இப்போ எரேசர் அடிக்கடி நமக்கு தேவைப்படும், ஸோ எரேசர் வித் ஷார்ப்னர் உள்ளது ஒன்று வச்சுருக்கேன். அப்புறமா டபுள் சைடு ஒட்டுற டேப், அது ஒரு பிளாக் டேப், ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப், அப்புறமா 2 டெக்கரேட்டிவ் டேப்ஸ், அப்புறமா இதுவும் அந்த க்ரீனும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு பென் எரேசர், இன்னொரு மாடல் பேப்பர் கிளிப், 2 சிஸ்ஸர்ஸ், ஒன்று எனக்கு இன்னொன்று ரக்ஷானுக்கு. சேம் டைம் கிராஃப்ட் ஒர்க் பண்ண யூஸ் ஆகும். வேறு ஃபெவிகால், ஒயிட்னர், அப்புறமா ஒரு பர்மனெண்ட் மார்க்கர், இது அந்த பர்மனெண்ட் மார்க். அப்புறமா இந்த பென் நைஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து இப்படி இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக கட் பண்ணலாம், நம்ம சேஃபாகவும் வச்சுக்கலாம். அப்புறமா ஃபெவிகால், டேப் இதெல்லாம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு ஃபெவி ஸ்டிக் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம எக்ஸாம் பேப்பர்ஸ்லலாம் சைடில் ஒரு ஓட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் டேக் பண்ணுவோம்ல, அதுக்காக இது. அந்த மாதிரியான பர்பஸ்க்காக இது. ஆனால் இப்போ வந்து நம்ம 2 ஹோல் போடணும், அதாவது ஃபைல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஹோல் போட வேண்டியது இருக்கும் அந்த A4 ஷீட் பேப்பர் சைடில். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி டபுள் ஹோல் பஞ்சிங் மிஷின் யூஸ் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்லாம் உங்களுக்கு இல்லைன்னா இதெல்லாம் தேவையில்லை. எப்படி பண்ணணும்? அப்புறமா ஸ்டேபிளர். ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், இல்லை நான் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் சரி தான், ஸ்டேபிளர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. மினி ஸ்டேபிளர், மீடியம் சைஸ் ஸ்டேபிளர், அப்புறமா பிக் சைஸ், இதை விடவும் பெரிய சைஸும் உண்டு. அது இந்த ஜெராக்ஸ் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மீடியம் சைஸ் ஸ்டேபிளர் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஆனால் நீங்கள் நிறைய பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேப்பர்ஸ் சேர்த்து வந்து பின் பண்ணால் உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் ஸ்டேபிளரும் அதுக்கான பெரிய சைஸ் பின்னும் தான் உங்களுக்கு வேணும். அப்புறம் வந்து ஸ்டிக்கி நோட். இந்த ஸ்டிக்கி நோட்டோட யூசஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் இது வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, அப்புறமா புக் மார்க்குக்காக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் பென்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட், பிளாக், ப்ளூ 3மே வச்சுருப்பேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கலர் பென்சில்ஸ், கொஞ்சம் ஸ்கெட்சஸ். அப்புறமா முக்கியமானது ஹைலைட்டர்ஸ். ஹைலைட்டர்ஸ் வச்சு நம்ம படிக்கும்போதே மார்க் பண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஹைலைட்டர்ஸ். டிவைஸ் ஹோல்டர். மொபைல்லையோ டேப்லேயோ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டிவைஸ் ஹோல்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மொபைலை கையில் வச்சுட்டு இருக்க வேண்டாம், இதுலேயே வச்சிடலாம். நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த டிவைஸ் ஹோல்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா இதில் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. பூ ஸ்டிக்கர்ஸ், ஹார்ட் ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இந்த ஜார் இப்போ நம்ம வந்து நட்ஸோ இல்லைனா ஏதாவது கேண்டிஸோ போட்டிருந்தோன்னா படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பசி எடுக்கும்போது அந்த பசி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில். தண்ணி ப்ராப்பராக குடிச்சிட்டு இருந்தால் தான் மூளையே ஒழுங்காக வேலை செய்யும். லைட்டிங். படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, வெளிச்சங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நமக்கு வந்து கண் வலியெல்லாம் இல்லாமல் அழகாக ப்ராப்பராக ஒர்க் பண்ண தோணும். பக்கத்துலேயே ஒரு கிளாக் வச்சுக்கோங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அலாரம் செட் பண்ணுற மாதிரியான கிளாக்காக இருந்தால் மச் பெட்டர். பேப்பர் வெயிட். படிக்கும்போதோ ஒர்க் பண்ணும்போதோ பேப்பர்ஸ்லாம் வந்து காற்றுல பறந்துட்டு இருக்கும்போது நமக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதுக்காக பேப்பர் வெயிட். நீங்கள் பேப்பர் வெயிட்டுக்கு எதுனாலும் யூஸ் பண்ணலாம். பேப்பர் வெயிட்டுக்கு பதிலாக பக்கத்துலேயே ஒரு டஸ்ட்பின் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்மளோட பிளேஸ் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். நான் இதுதான் டஸ்ட்பினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா கம்ஃபர்டபுளான ஒரு சேர். கீழே ட்ராயர்ஸ் எதுவும் இல்லாதனால நான் வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபிஷ் டேங்க் வச்சுருக்க இந்த டேபிளில் தான் புக்ஸும், ஒரு சில புக்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸும், அப்புறமா ஒரு சில ஃபைல்ஸும், எக்ஸ்ட்ரா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே நான் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ்லேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறமா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.